அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெய்மிஸ் கோபி. 2025ஆம் ஆண்டு என்னுடைய பல காணொலிகள் பார்த்துருப்பீங்க. அதோட முருகர் அற்புதம் அதிசயம் சொல்லி இது கொஞ்சம் பெரிய காணொலி. ஸோ நேரம் எடுத்து பாருங்கள். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக முழு காணொலியும் பாருங்கள். என்னோடய 2025ஆம் ஆண்டு நான் பயணம் செய்ததிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான முருகர் ஆராய்ச்சியில் திருப்பு முனையாக அமைந்த இடங்கள் பற்றி நான் பதிவு செஞ்சுருக்கேன். முதல் இடம் வந்து அன்னையனார் பிறந்த இடம். ஜனவரி மாதம் வந்து அன்னையனாரை தேடிய பயணம்னு ஒன்று ஆரம்பித்து இந்த விஷயம் வந்து கூட தியானத்தில் தான். அதில் அன்னையனார் பிறந்த இடம் முள்ளன்ற பகுதியில் போய் அங்கே படப்பிடிப்பு நடத்தி உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் சொந்தங்களுக்கு வந்து அன்னையனார் பிறந்த இடம், வளர்ந்த இடம், தியானம் செய்த இடம். அவர் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து இது பற்றின ஒரு பெரிய விஷயத்தை நடத்துவது வந்து என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் ஒரு பெரிய மைல்கல் தான் சொல்லணும். அது ஒரு பெரிய அற்புதம். இதெல்லாம் எழுதி வச்சு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி நான் பதிவு பண்ணி சொல்கிறேன். ஏன்னால் இதுக்கப்புறம் வந்து முருகர் ஆராய்ச்சியில் வந்து இன்னொரு 25 வருஷம் 50 வருஷம் கழிச்சு யாராவது முருகரை பற்றி தேடி போகிறாங்க அப்படின்றப்போ என்னோடய காணொலி எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு சிறு திரும்பாக உதவும் நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த காணொலி கூட. அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரம் திருவிடைக்கழி அந்த கோயில் போனது வந்து உண்மையிலே பெரிய அதிசயம். இன்றைக்கி திருச்செந்தூருக்கு வர எல்லா கூட்டமும் எதிர்காலத்தில் திருவிடைக்கழி முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு வருவாங்க. பெரிய அளவுக்கு அங்கே வந்து ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் முருகப்பெருமான் நடத்துவார். அதேமாதிரி அந்த இடத்துல பாம்பன் சுவாமிகள் பயன்படுத்தின பொருட்களை காட்டினது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். அவர் பயன்படுத்தின விளக்கு, அவர் பயன்படுத்தின கொடை, அவர் தியானம் செய்த இடம், அவருடைய இல்லத்துக்கு போய் பண்ணதெல்லாம் வந்து எடுத்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் காட்டினது எல்லாமே ஒரு பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் 3வது வந்து கொடைக்கானல் கூம்பூர் போய் நான் பதிவு பண்ணியிருந்தேன். முருகப்பெருமான் சுயம்போ அங்கே இருக்கார். அதுவும் முதுகை தான் நம்ம கும்புறோம், முகம் வந்து பழனி பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணது வந்து உண்மையிலே என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய அதிசயம் வந்து பழனியில் இரவு தங்கினது. பழனியில் முதல் முறையாக பள்ளியறை தரிசனம் பார்த்தது. அங்கே எடப்பாடி மக்கள் பர்வதராஜ குல மக்களோட நைட்டு தங்கி பார்த்தது எல்லாமே ஒரு பெரிய பாக்கியம். அடுத்த வருஷமும் 2020 அந்த பயணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் முருகர் ஆராய்ச்சியில் நான் மும்பை போனேன். மும்பையில் ஒரு சில கோயில்கள் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அது பதிவு பண்ணாமல் இருக்கேன். அதில் ஒரு முக்கியமான கோயில் வந்து செம்பூர் முருகர் கோவில். நான் ஒரு வைத்தியநாத சுவாமின்னு ஒரு முருகர் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து நம்ம திருச்செந்தூருக்கும் இந்த மும்பை மண்ணுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத வந்து உணர்த்தும். அதுக்கப்புறம் என்னோடய காசி பயணம். காசியில் வந்து உண்மையிலே வந்து பெரிய ஆச்சரியம்னா அன்னையனார் அங்கே காசி திருப்புகழ் பாடியிருக்காரு. அவர் பாடின முருகப்பெருமான் கோயிலையும் நான் எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 2026 வரும். அதுக்கப்புறம் பெங்களூர் பயணம். பெங்களூர் பயணம் வந்து என்னோடய வாழ்வில் வந்து எந்த காலத்துலேயும் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் மறக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கும். அங்கே இருக்கிற முருகர் சொந்தங்கள், முருகப்பெருமான் மீது ஒரு வெறி கொண்ட பக்தர்களை வந்து நான் சந்தித்தது எல்லாமே ஒரு பெரிய அற்புதம் அதிசயம். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பயணம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பயணம். இது எல்லாமே எத்தனை வாட்டி போனாலும் ஒரு சலிக்காத முருக சக்தி உள்ள ஒரு இடம். அங்கே இருக்கிற முருக சக்தியை உணர நம்மளோட ஆறா வந்து எவ்வளோ பாசிட்டிவாக மாறுன்றதை இந்த இடத்துக்கு போன முருக பக்தர்கள் உணர்வாங்க. அதுக்கப்புறம் ஓசூர் பயணம். ஓசூர் பயணம் வந்து நிறைய பேர் அந்த காணொலி வந்து வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் தேடி எப்படி வந்து முருகர் இங்கே வந்தார் அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா எத்தனையோ தடைகள் தாண்டி அந்த கோயில் இருக்குது. அந்த ஓசூரில் போய் நான் மயில் வச்சு படம் வந்து பதிவு பண்ணது எல்லாமே ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இமயமலை பயணம் 2027 முதல் பயணம் வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போகிறேன். நம்ம கார்த்திகேய முருகரோட போகிறேன். அதுக்கப்புறம் 2வது பயணம் வந்து உண்மையிலே வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் சகோதரர் இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா அப்படி. ஏன்னா எனக்கே அது வந்து புதுசாக இருந்தது. என்னோடய 2வது இமயமலை பயணம் வந்து பாதாள புவனேஸ்வர் காட்டினது, கந்தபுராணத்தோட தொடர்புடைய இடம். இது எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் ₹1 சித்தரை பார்த்தது. அதுக்கப்புறம் வேலூர் ரத்னகிரி பயணம். உண்மையிலேயே வேலூரில் வந்து ஒரு பெரிய முருகர் அற்புதம் அதிசயம் நடக்க போகுது. இந்த 2026 வேலூர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறும். அந்த முருகர் கண் முன்னாடியே எல்லாருக்கும் காட்டுவான்றது வந்து நான் நம்புகிறேன். இதுவும் தியானத்தில் வந்து உத்தரவு தான். இதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் வந்து திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிற நிகழ்வு நடந்தது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய முருக பக்தர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் அது பெரிய ஆச்சரியம். துபாயிலேருந்து வந்திருந்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த திருச்செந்தூர் மண்ணில் முருகர் அழைக்கிற நடக்கணுன்றது வந்து நான் திட்டமிட்டதோ இல்லை சேனல் நிர்வாகம் திட்டமிட்டதோ கிடையாது. இல்லையுமே முருகர் தான் நடத்தினார். அதேமாதிரி அடுத்த வருஷம் மலேசியாவில் முருகர் அழைக்கிற நடக்கிறதும் கூட எங்கள் திட்டம் எதுவுமே கிடையாது. முருகப்பெருமான் தான் நடத்தினார். அதுக்கப்புறம் கந்தசஷ்டி ஓலைச்சுவடி. இது ஒரு பெரிய ஆச்சரியம். என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் வந்து நான் தேடாத ஒரு விஷயம்னு சொல்லணும். நான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து தேடி போகவில்லை. நான் முருகர் பற்றின எந்தெந்த உலகத்தில் முருகர் வழிபட்டிருக்காங்க, 4 யுகங்களையும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. அதில் கலியுகத்தில் எல்லா உலகம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் யாருக்குமே இப்போ வரைக்கும் இல்லை. அதை தேடி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கந்தசஷ்டி ஓலைச்சுவடி வந்து கிடச்சிது. அதில் கவிதான்ற ஒரு முருக பக்தன் சொல்ல முருக பித்தன் சொல்ல அந்தளவுக்கு முருகர் வெறி கொண்டவங்க. அவங்க மூலயமா அந்த விஷயம் கிடச்சதெல்லாம் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் ஒரு பெரிய மைல்கல். அதுக்கப்புறம் சிதம்பூர், கடலூர், பாண்டிச்சேரி பயணம். இந்த 3மே ஒரே பயணமாக திட்டமிட்டிருந்தேன். கௌசிக பாலசுப்ரமணியனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வில்லுடையான் பட்டா இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய ஆச்சரியம். இந்த பயணத்துக்கு அடுத்தது வந்து கொல்லிமலை பயணம் வந்து நான் திட்டமிடவே இல்லை.
கரெக்டாக பாண்டிச்சேரி தியானத்தில் தான் உத்தரவு வந்துச்சு கொல்லிமலை போகணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொல்லிமலை பயணம் வந்து எனக்கு நிறைய மிஸ்ட்ரியை வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் சத்தியமங்கலத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்க போனேன். அதுக்கு ஏன் முருகர் என்ன வர வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தவளகிரின்னு ஒரு முருகர் இருக்கார். அவரை பற்றி 2026ல் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் பயணம். உண்மையிலே இந்த பயணம் வந்து பெரிய ஆச்சரியம். நான் மலேசியா, சிங்கப்பூர் பயணம் போனது வந்து முருக பக்தர்கள் சந்திக்கிறது 2வது தான். ஆனால் அங்கே முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக பல இடங்களை வந்து தேடி வச்சுருந்தோம். அந்த எல்லா இடத்துக்கும் போக முடிஞ்சுது. ஒரு 10 இடம் திட்டமிட்டு போனேன்னா, அதில் 9 இடம் தான் போக முடிஞ்சது. ஒரு சில இடத்துக்கு வந்து போக முடியல. அங்கே இருக்கிற இடமும் யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் முருகர் சொந்தங்கள் சந்திப்பு. இது உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து சிங்கப்பூரில் முருகர். ஏன்னா நான் வந்து வெளிநாடு முருக பக்தர்கள் அதிகமாக முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம், நினச்சா கோயிலுக்கு போகலாம், நினச்சா நம்ம முருகர் சன்னிதானத்துக்கு போகலாம், 6 படைக்கு போகலாம். ஆனால் அவங்களால நினச்சாலும் வர முடியாது. பொருளாதார வசதி இருந்தால் கூட டக்குன்னு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட முருக பக்தர்களை சந்தித்து என்னோடய கர்மா ஆராய்ச்சியில் பல விஷயங்களை வந்து அங்கே நான் கற்றுக்கிட்டேன். சிங்கப்பூர்லேயும் சரி, மலேசியாலையும் சரி. அதுக்கப்புறம் பெங்களூரில் முருகர் சந்தங்கள் சந்திப்பு, கந்தசஷ்டி விரத காலத்தில் வந்து அங்கே கிட்டத்தட்ட பலாயிரம் முருக பக்தர்களோடு சந்தித்தேன். இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பயணம். இந்த திருவண்ணாமலை பயணத்தில் வடவீதி சுப்பிரமணிய முருகரை பற்றி மட்டும் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கேன். கண்டிப்பாக அது வரும் பாருங்கள். ஒரு பெரிய ஆச்சரியம். பக்தி இன்ஃபினிட்டியில் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசணும்னு சொல்லி நோட் எடுத்துகிட்டு போகும்போது இந்த வடவீதி சுப்பிரமணிய முருகரை பற்றி மட்டும் என்னால் பேச முடியும். அந்த ஸ்லிப்பு மட்டும் காணாமல் போயிடுச்சு. நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே அப்படின்றப்போ வடவீதி சுப்பிரமணிய முருகரை மட்டுமே தனியாக பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் வந்து முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அந்த திருவண்ணாமலையிலையும் வடவீதி சுப்பிரமணியருக்கும் ஒரு பெரிய கனெக்ட் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அது இப்போ கிடையாது, யுகங்களாகவே அதை பற்றின எல்லாமே தனி காணொலியாக பதிவு செய்யணும் தான் முருகப்பெருமான் சித்தம் போல இருக்குது. அதான் அவருடைய எண்ணமும் போல இருக்குது. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு நான் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணேன். அதில் ஒரு சில முக்கியமான இடங்களை வந்து இங்கே நான் பதிவு பண்ணியிருக்கேன். 2025ஆம் ஆண்டு நிறைய இடங்களுக்கு நான் பயணம் செய்தேன். அதில் ஒரு முக்கியமான இடங்கள் மட்டும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உணர்த்தின இடங்கள். நிறைய காணொலி இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. ஸோ டிசம்பர் 31க்குள்ளே கண்டிப்பாக இந்த காணொலி எல்லா கண்ணுக்கும் போய் சேர்ந்துடும் நான் நம்புகிறேன். 2026ஆம் ஆண்டு இன்னும் சிறப்பாக எல்லோர் வாழ்விலும் எல்லா நலன் வளமும் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். எப்பயுமே வந்து உடனே பெரிய ஆளாயினும் உடனே அப்படின்ற நினைக்கிறது வந்து நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஆனால் என்னோடய குருநாதர் அடிக்கடி சொல்கிறார், ஒவ்வொரு பிறந்தநாள் அப்போ நம்ம ஒவ்வொரு படி வளர்ந்தால் போதும். நேற்று ஒரு விஷயத்தில் வந்தால் இன்றைக்கி ஒரு விஷயத்துக்கு போகிறோம், சருன்னு எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகிறோமோ கோப்பி அவ்வளோ கீழே வந்துடும்னாரு. அதனால் நம்ம முருகப்பெருமாட்டை கேட்குறது என்னென்னா, எந்த ஆண்டு பிறந்தாலும் எத்தனை வருஷமானாலும் முருகா, உன்னை நினைக்காத நாள் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில், உன்னை பார்க்கணுன்னு நினச்சா பார்த்துடணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேளுங்க. அது முருகப்பெருமான் நம்ம கூட வந்துட்டாலே எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். ஸோ 2026ஆம் ஆண்டு முருகர் யுகமாக இருக்கும்ன்றது வந்து எல்லாருமே பார்ப்பீங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.